ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 10-12 பச்சை மிளகா, தனியா ஒரு 4 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து முடிக்கிச்சு. ஒரு அரை ஸ்பூன் அதில் மஞ்சள் பொடி போட்டு அதை எடுத்து கீழே ஒரு டபராவில் கொட்டிண்டு அதில் தேங்காய் போடலைன்னா தேங்காய் துருவி போட்டுக்கலாம். தேங்காய் உடம்புக்கு ஆகாது அப்படின்றவ என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பூரம் பச்சை பயிரை அப்படியே ஒரு 4 ஸ்பூன் பச்சை பயிரை எடுத்து தனியாக ஒரு டபராவில் போட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுவும் கூட பச்சையாக சீரகத்தை போட்டுக்கணும். சீரகத்தை வறுக்கக்கூடாது. சீரகத்தை ஒரு அரை ஸ்பூன் பச்சையாக போட்டு அதில் தேங்காய் இருந்தால் தேங்காய் உடம்புக்கு ஆகணும், தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் உடம்புக்கு ஆகாது அப்படின்னா இந்த பச்சை பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பச்சை பருப்பை பிழிஞ்சு போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுடணும். உப்பு போட்டு திட்டமாக உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுடலாம். தண்ணி நிறைய கொட்டக்கூடாது. திட்டமாக தண்ணி கொட்டி நல்லா 10 வருஷம் மாவில் இருக்க மாதிரி கரண்டியாக இருக்க மாதிரி நல்லா அரைச்சி விடணும். நல்லா அரைச்சிட்டோம்னா அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்து அதில் இதை போட்டு நல்லா கலந்துட்டு அப்புறம் அடுப்பெல்லாம் வைக்கவே வேண்டாம், அடுப்பே கிடையாது. அப்புறம் வரக்கத்து உண்டு. அப்புறம் 2 கடுகு கருவேப்பிலையை படபடன்னு வடிக்க விட்டு அந்த மோர்க்குழம்பை குத்திட்டு அப்புறம் அந்த வாணலியில் என்ன பண்ணுவோம், பூசணிக்காய் இல்லை வெண்டைக்காய் இல்லை சௌச்சௌ இல்லை வேக வச்ச சேப்பங்கிழங்கு இல்லை வறுத்த சுண்டைக்காய், இதில் எது இருந்தாலும் போடலாம். ஏதாவது ஒன்று போட்டால் போதும், எல்லாத்தையும் போட வேண்டாம். ஏதாவது ஒன்று அதை போட்டோன்னா இந்த மோர்க்குழம்புக்கு பேர் பச்சை மோர்க்குழம்புன்னு பேர். இந்த பச்சை மோர்க்குழம்புல என்ன விசேஷம் அப்படின்னாக்கா 2 நாள் 3 நாள் ஆனாலும் இது நல்லா இருக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடணும். ஃப்ரிட்ஜு இல்லாதவ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பானையில் ஒரு தண்ணி ரொப்பி அந்த பானை தண்ணி மேலே இந்த மோர்க்குழம்பு பாத்திரத்தை வச்சு முடிக்கலாம். இப்படி 2 நாள் 3 நாளைக்கு கூட இந்த மோர்க்குழம்பு கெட்டு போகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது டேஸ்ட்டு ஊரையே என்ன பண்ணும் கூட்டும். அதில் கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லா 2 கரண்டி கொத்தி கலந்து சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் மோர்க்குழம்பு சாதம். இந்த மோர்க்குழம்பு பச்சை மோர்க்குழம்புன்னு பேர். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாமா? இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.